ஜோக்கரை என்ன செய்றாங்க இன்னைக்கு அப்படின்னா சபையில ஏத்தி விடுகிறாங்க. ஆமா, நீ ஜோக்கு பார்க்கணும் அப்படின்னா சினிமால என்ன செய்யலாம், செந்தில், கவுண்டமணி, இன்னும் நிறைய ஜோக்கர், வடிவேலு, இப்படி நிறைய பேர், ஜனகராட்சி, எப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்களே, அவங்க ஜோக்கெல்லாம் நீ என்ன செய்யலாம், சினிமால பார்த்துருக்கலாம். ஆனா இவனுக்கு என்ன அப்படின்னா இதெல்லாம் பார்த்து பார்த்து பழகியாச்சு பாத்தீங்களா. அதனால இப்ப என்ன அப்படின்னா சபைக்குள்ள யார் அப்படின்னா திடீர்னு பார்த்தா தீர்க்கதரிசின்னு போடுறான். ஆமா, திடீர்னு பார்த்தா போதகர்னு போடுறான், திடீர்னு பார்த்தா பாஸ்டர்னு போடுறான், திடீர்னு பார்த்தா சுவிசேஷகர்னு போடுறான். சபைக்கு சபை போய் யாரு அப்படின்னா ஜோக்கர். ஆமா, என்ன போடணும் அப்படின்னா இந்த சபையில ஜோக்கர் என்ன செய்கிறார், அவர் 3 நாள் கன்வென்ஷன் நடத்த ஜோக்கர் வருகிறார். இவர் நல்ல வயிறு குலுங்க குலுங்க எல்லாரையும் சிரிக்க வைப்பார். ஆமா, அதாவது ரொம்ப ஆர்ப்பரிப்பு, ஆராளி, சிரிப்பு. யாருனால இந்த ஜோக்கர் என்கிற இந்த ஊழியக்காரன், ஊழியக்காரன் கிடையாது, ஜோக்கர் சபையில ஏறி இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பிரசங்க பீடம், இது பரிசுத்தமான பிரசங்க பீடம். ஆமா, அன்னைக்கு பிரதான ஆசாரியன் எங்க பிரவேசித்தான் அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துல கிருபாசனத்தின் மேல உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டிக்கு மேல என்ன இருந்தது, கிருபாசனம், அதுல கேருப்பு இருந்தது. அங்க இருந்து தேவ சத்தத்தை கேட்க பிரதான ஆசாரியன் தன் பாவத்திற்காக, ஜனங்களுடைய பாவத்துக்காக ஆட பலி செலுத்தி உள்ள பிரவேசித்து தேவ சத்தத்தை கேட்டு வெளியில வந்து எச்சரிப்பு ஆசீர்வாதத்தையோ அன்னது பெற்றதை கொடுத்தான். ஆமா, இன்னைக்கு கிருபாசனத்திலிருந்து வரக்கூடிய சத்தத்தை எங்க கேட்கிறான், மகா பரிசுத்த ஸ்தலம். இன்னைக்கு நம்ம எல்லாம் கிருபாசனத்தின் அண்டையில சேரக்கூடிய பாக்கியம் இயேசு கிறிஸ்துடைய புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தினால இன்னைக்கு நம்ம பெற்று நம்ம எல்லாரும் இன்னைக்கு என்ன செய்கிறோம்னா அன்னைக்கு பிரதான ஆசாரியன் சத்தத்தை கேட்டு வெளியே வந்து சொன்னா, ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவருடைய சத்தத்தை ஆவியானவர் சபையில பேசுகிறாரு, காதல எல்லாரும் அதை கேட்பதற்காக நம்ம எல்லாம் எங்க வந்துட்டோம் அப்படின்னா தேவாண்டைக்கு நம்ம கடந்து வந்துட்டோம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேச வேண்டிய பிரசங்க பீடத்துல யார் ஏறி நிக்க அப்படின்னா ஒன்னு மத்தேயு 24:15 பார்க்கிறபடி பாலாக்கு அருவருப்பு இந்த பாடகர், இன்னொரு பகுதியில் இந்த ஜோக்கர். ஆமா, திடீர்னு பார்த்தா யாரு தீர்க்கதரிசி அப்படின்றான், திடீர்னு பார்த்தா போதகர், திடீர்னு பார்த்தா பாஸ்டர். நீங்க கேட்பீங்க போதகர் பாஸ்டர் அப்படிங்கிறீங்களே அப்படின்ட்டு. ஆமா, போதகர் வேற, ஆமா மேய்ப்பர் வேற, ஆமா தேவ பிள்ளையே. அப்ப என்ன அப்படின்னா திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒண்ணு போடுவான், ஒரு நேரம் தீர்க்கதரிசின்னு போடுவான், ஒரு நேரம் போதகர்னு போடுவான், ஒரு நேரம் பாஸ்டர் போடுவான், ஒரு நேரம் சுவிசேஷகர் போடுவான். யாரு அப்படின்னா ஜோக்கர். ஆமா, இப்படிப்பட்ட ஜோக்கர்கள் எழும்பி இன்னைக்கு நையாண்டி பண்ணுகிறவர்கள் எங்க இந்த பிரசங்க பீடத்துல துணிகரமாக சபைக்குள்ள ஊழியக்காரனும் என்னது, அவன் ஊழியக்காரனா இருந்தா உண்மையான சத்தியம் பேசுற சபையாக தேவனோடு தொடர்புல இருக்கிற ஒரு ஊழியக்காரனா இருந்தா அவன் பக்தி வைராக்கியத்தின்படி இப்படிப்பட்ட ஜோக்கரை ஏற விட்டு பிரசங்கிக்க வச்சு 3 நாள் நமக்கு என்னது வயிறு குலுங்க குலுங்க என்ன செய்வோம், சிரிப்போம். 3 நாள் கன்வென்ஷன், சிரிப்பு கன்வென்ஷன். வருகிறவர் யாரு அப்படின்னா பலானா ஜோக்கர் வருகிறார். ஆமா, பலானா தீர்க்கதரிசி ஜோக்கர் வருகிறார். இப்படிப்பட்ட ஜோக்கர் வந்து 3 நாட்கள் சபையை என்ன செய்ய போகிறார், அவருடைய சிரிப்பு மேலதாளத்தினாலே நம்மளை எல்லாம் என்ன செய்ய போகிறார், சிரிக்க வைக்க போகிறார். ஆமா, இதுல வேற போட்டுறது பாவத்திலும் சாபத்திலும் நோயிலும் இருந்து விடுதலை. சும்மா போட்டு நோட்டீஸ்ல இப்படி எல்லாம் போடாதீங்கப்பா, எங்க பாவத்துல சாபத்துல ஆமா இதுல இருந்து விடுதலை அப்படின்ட்டு எங்கேயாவது நடந்தா சொல்லுங்க. ஆமா, சும்மா இதுல போடுறது வழக்கமா போடுற மாதிரி பாவம் சாபம் இதுல இருந்து விடுதலை இதுதான் போடுறது. ஆமா, ஏதாவது நடக்குதான்னா ஒன்னும் நடக்காது, அவ்வளவுதான். சும்மா வந்து பேசிட்டு நம்ம காசை வாங்கிட்டு போக வேண்டியதுதான். இதுதான் இங்க இருக்கிற ஜனங்கள். பாவம் 3 நாள் நல்ல வயிறு குலுங்க குலுங்க சிரிச்சோம். இதுல வேற அங்க போய் சொல்றது, பாஸ்டர் நீங்க இந்த ஜோக்கு சொன்னீங்களா, அது ரொம்ப எனக்கு வயிறு ஆமா குலுங்க குலுங்க சிரிச்சு கண்ணில இருந்து கண்ணீரா வந்துட்டு பாஸ்டர், அவ்வளவு ஜோக்கு பாஸ்டர், சூப்பரா இருந்தது. நீங்க அடுத்ததோட என்ன செய்யுங்க, அடுத்த மாசம் கூட எங்க பாஸ்டர்ட்ட நாங்க சொல்றோம், நீங்க வந்து என்ன செஞ்சிருங்க, இன்னொரு 3 நாள் நீங்க என்ன செய்யுங்க, ஆமா நல்லா எங்களை சந்தோஷப்படுத்துங்க ஜோக் அடிச்சு. இப்படிப்பட்ட ஜோக்கரும் ஏறி நிக்க எங்க இந்த பிரசங்க பீடம். இந்த பிரசங்க பீடம் இது மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவ சத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் ஊழியன் மூலமாய் பேச வேண்டிய இடம் இன்னைக்கு பாலாய் போய் கொண்டிருக்கிறது. ஒரு பகுதியில பாடகன் சபையை பாலாக்கி கொண்டிருக்கிறான், இன்னொரு பகுதியில இப்படிப்பட்ட ஜோக்கர் என்ன செய்கிறான், சபையை பாலாக்கி கொண்டிருக்கிறான். ஆமா, இன்னைக்கு ஊழியர்கள் என்று சொல்லி இந்த பாடகரோடு இந்த ஜோக்கரோடு
சேர்ந்து இன்னைக்கு சபையை முற்றிலும் பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆமா, இதை பார்த்து கொண்டிருக்கிற அதாவது உண்மையான ஊழியனே, ஆமா, அன்றைக்கு எஸ்தர் சொல்லுகிறார், என் ஜனத்தின் மேல் ஒரு பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? இன்னைக்கு உண்மையான ஊழியனே நீ சொல்லு, அதாவது இன்றைக்கு என்னுடைய சபைகளின் மேல வரக்கூடிய இப்படிப்பட்ட ஜோக்கர், இப்படிப்பட்ட லூசிபருடைய ஆவினாலே நிரம்பி கீதவாத்திய மேலதால ஆடம்பரம் பாடல்களினாலே சபையை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த லூசிபருடைய ஆவியினாலே, இவனுடைய நையாண்டித்தனத்தினால இன்றைக்கு சபை அழிந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி நான் பார்க்க கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம் உள்ளவனாய் எழும்பும்படியாக இந்த காலத்திலே நாம் மௌனமாய் இருக்காதபடிக்கு எழும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைக்கு ஆண்டவர் நம்மை எல்லாம் தேவன் ஊழியத்திற்கு முன்குறித்து அழைத்திருக்கிறாங்க. உண்மையாக முன்குறிக்கப்பட்ட தேவ ஊழியனே, போராடுவோம் வெற்றி பெறுவோம் சொல்லி வெளியில போய் போட பிடிச்சிடாத. உன் அறை விட்டு கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி இந்த இப்படிப்பட்ட பாடகர்கள், இந்த ஜோக்கர், இப்படிப்பட்ட நபர்களை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கக்கூடிய தேவனுடைய மனுஷர்களை இன்றைக்கு தேவன் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப ஜபிக்கக்கூடிய தேவனுடைய மனுஷர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் ஜபிக்கிறதுனாலே, ஒரு வாரம் ஜபிக்கிறதுனாலே, ஒரு மாதம் ஜபிக்கிறதுனாலே நடந்துவிடும் என்று நினைக்காத. ஆமா, இதை அசைத்து இந்த அதாவது கல்லர்களை, இந்த லூசிபருடைய ஆவியினால நிரப்பப்பட்ட இந்த பாடகர்களை, இந்த அதாவது ஜோக்கர்னால சபைகளை பாழாக்குகிற இந்த திருடர்கள்னால இவர்களை தூக்கி எரியிற வரைக்கும், அதாவது தேவ பிள்ளையே, ஒரு ஜபிக்கிற தேவ மனுஷனாக, ஒரு ஜபிக்கிற தேவ மனுஷியாக நீ எழும்ப வேண்டும் என்று. ஒருவேளை நமக்கு இது சந்தோஷமா மகிழ்ச்சியா காணப்படுது, இதுல நம்ம சந்தோஷப்படுவோம் நினைக்க வேண்டாம். நம்ம தப்புவோம் இல்ல, நம்ம கைவிடப்பட்டு போயிருவோம், நம்ம அழிஞ்சு போயிருவோம். அதனால தேவ பிள்ளையை தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு விழித்து காலத்தை அறிந்தவராக இந்த களியாட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, ஆமா, நம்ம வாசிக்கிற ரோமர் 13 இந்த களியாட்டு, இந்த விபச்சார, வேசித்தனம், துன்மார்க்க, பாவம், அசுத்தம், அநித்தியமான இந்த களியாட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு காலத்தை அறிந்தவராக நாம் எழுந்திருக்கிறவர்களாக, ஆமா,